இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நான் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வெளிச்சத்தில் அநேகர் வந்து பயனடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் மறைவிடமாக இருந்திருக்கலாம். வெளிக்கொண்டு வராதபடிக்கு நீங்கள் அநேகராலும் இதோ மறைக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் திறமைகளோ உங்கள் தகுதிகளும் உங்களுடைய நன்மதிப்புகளும் அநேகருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்று நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன். நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஏன்னா நீ என் கூட இருக்கிறதுனால நீ மலையின் மேல் உன்னை நான் வைத்திருக்கிறேன். நீ ஒரு நாளும் மறைந்திருக்கிறதில்லை. ஏற்ற காலத்திலே நான் உன்னை வெளிப்படுத்துவேன். ஏற்ற காலத்திலே நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உன் ஒளி வந்தது, நீ எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்மேல் உதித்து நான் உனக்கு பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அநேகருக்கு உங்கள் மூலம் இதோ ஒளி கொடுப்பீர்கள். அநேகர் பயனடைவார்கள். இதோ உங்கள் வெளிச்சத்தில் அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் அவர் இந்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.